நீங்க அமைக்கிற நூலகங்களும் படிப்பங்களும் உங்க ஊருக்கு அடையாளமா அது பெருமையாக அமையும். தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தும், தமிழ்நாட்டை வளப்படுத்தும், தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் அனைத்து துறைக்கும் தகுதிப்படுத்தும். நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மறக்காமல் சொல்வது உண்டு, கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு. எனவே நம் இளைஞர்களை அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபடுங்க. பொருட்செல்வம் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்விக்கான நம்முடைய பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 32 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறோம். IAS, IPS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் 7,500 ரூபாயும், மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாயும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படிச்சு IIT, NIT போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இளநிலை கல்வி பயில சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசு ஏற்கும். நான் முதல்வன் திட்டம் மூலமாக 22,56,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி தந்து பெரு நிறுவனங்களை பணிபுரிய அவங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 34 விழுக்காடாக இப்ப உயர்ந்திருக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்களின் உயர்கல்வி ஆர்வம் அதிகமாகி இருக்கு. முதல் தலைமுறையா கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண செலவுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 150 கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைய உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், உங்களை தேடி கல்வி திட்டம், இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களை உள்ள மாநிலமா, 500க்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமா, அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமா, புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்கள்ல 31 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.